லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம். ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக விரும்பும் எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையால் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புவேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று முதலில் கூறுங்கள். அமைதி விரும்புகிறவர் இங்கு இருந்தால் நீங்கள் வாழ்க்கைக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் உங்களிடையே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவர். வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டதாக அவர்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று உங்கள் கால்களில் ஒட்டியுள்ள அந்த ஊர் தூசியை உதறிவிடும். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, திருச்சபையின் புதிய நற்செய்தி அறிவிப்பு பணியாளர்களாய் நாம் எழும்ப வேண்டும். இப்படி எழும்பினால்தான் நாம் பாடினதுபடி தேசத்தில் எழுப்புதல் வரும், திருச்சபையில் எழுப்புதல் வரும், அது தெருவிலும் எழுப்புதல் வரும், வீட்டிலும் எழுப்புதல் வரும். அப்படி எழுப்புதல் வருவதற்கு ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் சொல்வதை நேரத்தில் பார்க்கலாம். இந்த கருமையானவர்களே, ஒரு திருச்சபையின் புதிய நற்செய்தி அறிவிப்பு பணி, அந்த பணியை செய்கின்ற பணியாளர் முதலாவது உயிர்த்த இயேசுவை சந்தித்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். யாரை சந்தித்த அனுபவம்? என்கவுண்டர் வித் ரைசன் கிரைஸ்ட். உயிர்த்த இயேசுவை சந்தித்த அனுபவம் பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் சும்மா இருக்க முடியாது. திருச்சபையின் புதிய நற்செய்தி அறிவிப்பு பணியாளராக அவர்கள் எழும்ப முடியும். பாருங்கள், பவுல் சவுலாயிருந்த ஒருவர் திருத்துதர் பணி 9ஆம் அதிகாரத்தில் உயிர்த்த இயேசுவை சந்திக்கின்றார். உயிர்த்த இயேசுவை சந்தித்த பவுல் அவர் நற்செய்தி அறிவிப்பின் தீவிரமான ஒரு நற்செய்தி தொண்டராக இயேசுவுக்கு மாறினார். அவர் எந்த இடத்துக்கு போனாலும், யார் முன்னால் நின்னாலும் தான் சந்தித்த உயிர்த்த இயேசுவை தான் அவர் ப்ரொக்ளைம் அறிவித்தார். திருத்துதர் பணி 26:16 எடுத்து வாசித்து பாருங்கள். அகிரிப்பா அரசருக்கு முன்பாக எனக்கு அருமையானவர்களே, அவர் நின்று கொண்டிருந்த பொழுது தெளிவாக அவர் எடுத்து சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை சந்தித்தார். நான் தமஸ்குவுக்கு செல்கின்ற சாலையிலே ஒரு ஒளி என்னை தொட்டது, ஒரு ஒளி என்னை ஆட்கொண்டது. நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, எழுந்து நிமிர்ந்து நில். நான் உனக்கு சொல்லுகிறதை, நான் உனக்கு காட்டப்போகிறதை நீ எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். கருமையானவர்களே,
மக்களை வாழ்வுக்கு அழைத்து கொண்டு வருகின்ற பணி நற்செய்தி பணி. இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து கொண்டு வருகின்ற பணி நற்செய்தி பணி. இருட்டிலிருந்து ஒளிக்கு வருவது மட்டுமல்ல, பல்வேறு விதமான பிசாசின் தொந்தரவுகளிலிருந்து அடைப்பட்டு கிடக்கின்ற மக்களை, அடிமைத்தனங்களில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குகின்ற பணி நற்செய்தி அறிவிப்பு பணி. இந்த பணியை புரிந்து கொண்டால்தான் உயிர்த்த இயேசுவை சந்தித்த ஒருவர் மட்டும்தான் அவர் உயிர்த்த இயேசு கொடுத்த நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்ய முடியும். மக்களையும் உயிர்த்தெழச் செய்ய முடியும். மக்களையும் உயிர்த்த இயேசுவுக்கு சீடராக்க முடியும். மக்களையும் அந்த உயிர்த்த இயேசுவை சந்திக்க வைக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னால், தாம் வாழ்ந்த காலத்திலே சீடர்களுக்கு பயிற்சி கொடுத்தவர் 72 பேரையும் கூப்பிட்டு தாம் போகவிருந்த ஊர்களுக்கு அவர்களை இருவராக அனுப்பினார். தனித்தனியாக போக சொல்லலை, இருவராக அனுப்பினார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார். அந்த ஊரில் போய் தங்குங்கள், அங்கே இருக்கின்ற நோயாளிகள், உடல்நலம் குன்றியோரை குணமாக்குங்கள். என கர்ம இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் அங்கேயே தங்கியிருங்கள். ஹல்லேலூயா. அறுவடை மிகுதி, சொல்லுங்க, அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறை. இந்த அறுவடைக்கு வேலையாட்களை ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அழைப்பை தந்திருக்கிறார். அந்த அழைப்பை பெற்ற பேதுரு, 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்த பேதுரு மறுதலித்து விட்டு அவர் ஓடிப்போன நேரத்தில்தான் உயிர்த்த இயேசுவை சந்திக்கின்றார். உயிர்த்த இயேசுவை சந்தித்த பேதுரு தன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றினார். தன்னுடைய வாழ்க்கை பாதையை அவர் தெரிந்து கொண்டார். எதற்காக 3 ஆண்டுகள் தன்னை ஆண்டவர் அழைத்து பயிற்சி கொடுத்து என்ன நோக்கத்துக்காக அவர் கட்டளை கொடுத்தார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆகவே உயிர்த்த இயேசுவை சந்தித்த பேதுருவால் நற்செய்தி அறிவிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆகவே உயிர்த்த இயேசுவை சந்தித்த பேதுரு, கர்மையானவர்களே, தான் செல்லும் இடமெல்லாம் நற்செய்தி, முதலாவது நற்செய்தி பேதுருதான். அன்றைக்கு எருசலேமிலே எழுந்து நின்று அவர் கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசின பொழுது உயிர்த்த இயேசுவை சொன்னார். ஆண்டவர் உயிர்த்த விட்டார் என்ற மாபெரும் நற்செய்தியை சொன்ன பொழுது 3000 பேர் மனம் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்த நற்செய்தியை பேதுருதான் எடுத்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்று நாம் உயிர்த்த இயேசுவை சந்தித்திருக்கிறோமா? உயிர்த்த இயேசுவை சந்தித்த அனுபவத்தோடு இன்றைக்கு இந்த நற்செய்தி பணியை செய்கின்றோமா? உயிர்த்த இயேசுவை சந்தித்தவர்கள் அவர்கள் சும்மா இருக்க முடியாதே. இந்த கூட்டம் முடிந்த உடனே நாம் நற்செய்தியாளர்களாய், சீடர்களாய் திரும்பி செல்ல வேண்டும். இதுவரை அறியாமல் இருந்திருக்கலாம், இயேசு உயிர்த்ததை புரியாமல் இருந்திருக்கலாம். அவர் என்றோ உயிர்த்திருக்கிறார், இன்றைக்கு அது எனக்கு எப்படி பொருந்தும் என்றல்ல. அன்றைக்கு எம்மாவை நோக்கி சீடர்கள் 2 பேசி கொண்டிருந்த பொழுது இயேசு, உயிர்த்த இயேசு என்ன செய்தார்? அவர்களை இடைப்பட்டார். என கர்மர்களை இடைப்பட்ட பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம், பிறகு வாசிங்கள்மா, இப்போ வாசிக்க வேண்டாம். இடைப்பட்ட பொழுது அவர்களோடு அவர் உரையாடி கொண்டு போனார். மறைநூலில் தன்னை குறித்து எழுததெல்லாம் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார். மறைநூலில் சொன்னதெல்லாம் அவர் விளக்கம் கொடுத்து, அவர் உயிர்த்த இயேசு அவர்களோடு பயணமாகி அன்று இரவு எங்களோடு தங்கும் என்று அவர்கள் கொடுத்த அழைப்பை ஏற்று அன்று அவர்களோடு தங்கிய பொழுது, அப்பத்தை பிட்ட பொழுது அவர்கள் கண்கள் திறந்தது. இயேசு அவர்கள் கண்களை திறந்த பொழுது இயேசு மறைந்து போனார். கள்ளர் பயம், இருட்டு பயம் என்று பயணத்தை தொடர முடியாமல் என கர்மர்களே, எம்மாவு வீட்டிலே தங்கியிருந்த சீடர்கள் உயிர்த்த இயேசுவை சந்தித்த பின் இருட்டை கண்டு பயப்படவில்லை, கள்ளர்களை கண்டு பயப்படவில்லை. அன்று இரவே எழுந்து அவர்கள் எருசலேமுக்கு சென்று தங்கள் சந்தித்த உயிர்த்த இயேசுவை
சீடர்களுக்கு அறிவித்தார்கள். ஹல்லேலூயா, சொல்லு ஹல்லேலூயா. உயிர்த்த இயேசுவை சந்தித்த அனுபவம் முதலாவது இருக்க வேண்டும். இரண்டாவது, என் அருமையான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். ஒரு சீடத்துவ அனுபவம் என்பது நம்மளை சீடத்துவ அனுபவத்திலே பலப்படுத்துகிறது யார்னா, இது தூய ஆவியானவர். இந்த நற்செய்தி பணியை உயிரோட்டம் தருகிறவர் தூய ஆவியானவர். இந்த நற்செய்தி பணிக்கு நமக்கு தேவையான ஆற்றலை தருகிறவர், கொடைகளை தருகிறவர், கனிகளை தருகிறவர், வரங்களை தருகிறவர் தூய ஆவியானவர். தூய ஆவியானவரை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் நற்செய்தி சீடராய் இருக்க முடியாது. தூய ஆவியானவரை பெற்ற பின்புதான் சீடர்கள் எழுந்து பிரகாசித்தார்கள், வல்லமையோடு அவர்கள் அறிவித்தார்கள். ஆகவே ஒரு புதிய நற்செய்தி அறிவிப்பு பணியாளர் தூய ஆவியை முன்னிறுத்தி தூய ஆவிக்கு முதலிடம் கொடுத்து தூய ஆவியானவரை எப்பொழுதும் தன்னை ஆளுகை செய்யும்படி அழைத்து அவர் தூய ஆவியிடம் தன்னை கையளித்து நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்கள், திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம், சீடர்கள் அன்றைக்கு எல்லாரும் கூடியிருந்த பொழுது மாடி வீட்டு அறையில் தூய ஆவியானவர் நெருப்பு நாக்கு வடிவில் இறங்கி வந்து பயந்து கொண்டிருந்த அந்த சீடர்கள், அறைகளை பூட்டி நடுங்கிக் கொண்டிருந்த சீடர்கள் தூய ஆவியை பெற்ற பின்பாக புதிய தைரியத்தை பெற்றார்கள், புதிய நம்பிக்கையை பெற்றார்கள், கொடைகளை பெற்றார்கள். இப்பொழுது அவர்கள் பயம் நீங்கி போனது. அவர்கள் துணிவு பெற்றவர்களாக நற்செய்தி அறிவிக்க சென்றார்கள். தூய ஆவியானவர் ஆலோசனை படித்தான், அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். இன்று நாம் அறிவித்து கொண்டிருக்கிற இந்த நற்செய்தி பணி, நற்செய்தி சீடத்துவ பணி, தூய ஆவியானவருடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுகிறோமா? ஆளுகை செய்யும் ஆவியானவர் என்று பாடுகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் அவன் சித்தம் போல இன்றைக்கு, ஆனால் அவருடைய சித்தம் போல இன்றைக்கு நாம் வழி நடக்கிறோமா? அவருடைய சித்தத்துக்கு நம்ம உட்படுத்தி செய்கிறோமா? அல்லது நம்முடைய சொந்த திறமையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்முடைய சொந்த திறமையில், நம்முடைய சொந்த வல்லமையில் செஞ்சது போதும். ஆண் மக்கள் கிடைக்க மாட்டான். நம்மளால் ஒருத்தன் நற்செய்தி பணி செய்ய வந்தாம்னா, நம்மளால் ஒருத்தன் எனக்கு அருமையானவர்களை சீடராக மாறினாம்னா நிற்க மாட்டாங்க. தூய் ஆவியானவருடைய ஆளுகையில் அவர்களை கையளித்து விட்டு தூய் ஆவியானவர் அவர்கள் பெற்றுக்கொண்டு நற்செய்தி அறிவிப்பின் சீடர்களாய் மாற வேண்டும். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளுக்கும் தூய் ஆவியானவரே முழுமை வடிவம் தருகிறவர், தூய் ஆவியானவரே நம்மை ஆட்கொள்ளுகிறவர். ஆகவே நாம் செல்லும் இடங்கள்லாம், பேதுரு திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரம், பேதுரு நற்செய்தியை கொர்நேலியு வீட்டில் அறிவித்து கொண்டிருக்கிறார். அறிவித்து கொண்டிருக்கின்ற பொழுது, அப்பொழுது பேதுரு நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவர்கள் ஞானஸ்தானம் பெறவில்லை. ஆனால் 12-18 சீமோனுடைய வீட்டிலே அவர் நற்செய்தி, ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது. பேதுரு வழியாக ஊற்றப்பட்ட நற்செய்தியின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த சீடர்கள் மேல் தூய் ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தூய் ஆவியானவர் இறங்கி வந்து அவர்கள் தூய் ஆவியை பெற்றதை கண்ட பொழுது பேதுரு ஆச்சரியப்பட்டு போனார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நீ எந்த இடத்துல, ஒரு வீட்டாக இருக்கலாம், மேடையாக இருக்கலாம், தூய் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு உயிர்த்த இயேசுவின் சந்தித்த அனுபவத்தோடு நீ நற்செய்தி அறிவிக்க செல்கின்ற இடங்களில் தூய் ஆவியானவருடைய புனிதலை ஆண்டவர் தருவார். அது புறவினத்து மக்களாக இருந்தாலும் அவர்கள் நற்செய்தி அறிவிப்பில் பெற்று தூய் ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா, இயேசுவின் சீடர்களாய் மாறுவார்கள். இரண்டாவது. மூன்றாவது, என் அருமையானவர்களே, மேலான ஒரு நற்செய்தி நோக்கம், மேலான கட்டளையை கண்முறுத்தி செய்ய வேண்டும். சொல்லுங்க, என்ன கட்டளை? மேலான கட்டளை ஒன்று இருக்கிறது. அந்த மேலான கட்டளையை கண்முன்னிறுத்தி செய்ய வேண்டும். நற்செய்தி பணியை, சீடத்துவ பணியை. அல்லேலூயா. நல்லா ஆடின ஆட்டத்தில் எல்லாம் பொங்கல் சாப்பிட்டது ஜீரணமாயிருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் உள்ளவங்கள பாருங்கள். அல்லேலூயா. நினச்சிக்கிட்டு இருந்தேன், பொங்கலை போட்டிருக்கு, கொஞ்சம்
காலையில் தூக்கம் வரும். சரிதானா? நல்லா ஆடி இருக்கிறீங்க. கொஞ்சம் பேருக்கு தூக்கம் வர்ற மாதிரி. பிரைஸ் தி லார்ட். சரிதானா? ஹல்லேலூயா. மேலான கட்டளையை கண்முன் நிறுத்தி செய்ய வேண்டும். நற்செய்தி உயிர்த்த இயேசுவின் சீடர். திருச்சபையின் புதிய நற்செய்தி அறிவிப்பில் மேலான கட்டளை. அது என்ன மேலான கட்டளை? மேலான கட்டளை என்ன? இல்லை, மத்தேயு 28:16-20 மேலான கட்டளை என்ன? எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இதுதான் மேலான கட்டளை. திருச்சபைக்கு கொடுத்த உயர்ந்த கட்டளை, மேலான கட்டளை இதுதான். இதை கண்முன் நிறுத்தி ஒவ்வொரு பணியாளரும் நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும். என்னோட அது நின்று விடும் கூடாது. சீடராக்குங்கள்னு சொல்லிட்டார். அப்போ நீ உனக்குள்ள என்ன இருக்கணும்? சீடத்துவ தரிசனம் இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? சீடத்துவ தரிசனம் இருக்கணும். இந்த மேலான கட்டளை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நான் சீடனாக இருந்தால் மட்டும் பற்றாது. என்னுடைய குடும்பம், என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய குழுவில் இருக்கிறவர்கள், என்னுடைய அன்பியத்தை சார்ந்தவர்கள், என்னுடைய ஜபக்குழுவை சார்ந்தவர்கள், நான் மரியாயின் சேனையை சார்ந்திருந்தால் மரியாயின் சேனைக்காரர்கள், என்னுடைய ஊர்க்காரர்கள், இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே எல்லாரையும் சீடராக மாற்றுங்க. சொல்லுங்க, எல்லாரையும் மாற்றுங்க. அப்போ நீங்கள் சீடராக இருந்தால் மட்டும் பற்றாது, எல்லாரையும் சீடராக மாற்ற வேண்டும். இதுதான் மேலான கட்டளை. பெருகணும். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் பெருகும். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் வளரும். வளர்ச்சி, பெருக்கம், இது ஆவியானவருடைய ஒரு தத்துவம், தரிசனம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நான் இந்த தியானம் முடிஞ்சு வீட்டில் போய் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை குழி தோண்டி புதைத்து மூடி வைத்திருக்காமல் பிறருக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. இந்த 4 நாள் அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்க. இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் பிறருக்கு அதை பங்கு வையுங்கள். பிறருக்கு அதை பகிர்ந்து கொடுங்கள். உங்களை சார்ந்த உங்கள் குடும்பத்துக்கும் அதை பகிர்ந்து கொடுங்கள். அப்பொழுது உங்கள் வீட்டாரும், என்னால் சீடத்துவ செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 நாட்களும் சீடத்துவ தரிசனம் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கடந்து செல்லுங்கள். மேலான கட்டளையை கண்முன் கொண்டு திருச்சபையின் புதிய நற்செய்தி அறிவிப்பு பணியாளராக நீங்கள் செல்கின்ற இந்த வேளையில் ஆண்டவர் உங்களோடு உடனிருப்பார். பிரைஸ் தி லார்ட். அறுவடை மிகுதி. அப்போ நம்ம செய்கிற ஊழியம் மூலமாக என்ன இருக்கணும்? அறுவடை இருக்கணும். அறுவடை தான் அடையாளம். எது அடையாளம்? நீ நற்செய்தி பணி செய்கிறன்னா, புதிய நற்செய்தி அறிவிப்பின் பணியாளர், நான் என்ன பைபிள் படிச்சிருக்கேனே, எனக்கு தியாலஜி தெரியுமே, நான் தத்துவியல் படிச்சிருக்கேனே, என்னை யாருமே பிரசங்க கூப்பிட மாட்டேங்காங்களே. அவர் யாருமே கூப்பிடலை. ஆரோக்கியராஜா யாருமே கூப்பிடலை. அவரால் இருக்க முடியலை. ஆண்டவர் சொல்கிற இடத்த ஆவியானவருக்கு தன்னை சந்தித்த அனுபவம் இருக்கிறதுனால ஆவியானவர் அவரை பல இடங்களுக்கு இருள் நிறைந்த பகுதியில் கூட்டிகிட்டு போகிறார். கைத்தட்டி ஸ்தோத்திரம் சொல்ல. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டுங்கிறத அவருக்கு வெளிப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறார். பிரைஸ் தி லார்ட். சரிதானே? இதில் பல தடைகள் வருமா வராதா? வீட்டில் அரைக்கிறத உடனே விட்டுருவாங்களா? ஏங்க இந்த குளிர்களை போறியல, இந்த இருட்டை பார்த்து போறியல, உங்கள் நோய் எப்படி, என்ன நோயின்னு உங்களுக்கு தெரியுமா? நீ கீழே விழுந்தால் என்ன ஆகும்? சரிதானே? வீட்டில் சத்தம் கட்டாமல் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கங்க. அல்லேலூயா. அன்பு மிகுந்த மக்கள் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அன்புக்குரியவர்கள் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஆமாம், அதையும் மீறி ஆண்டவருக்காக அவர் செய்கிறார். அப்போ யாருக்குள்ள சீடத்துவ ரெண்டு பேருமே சீடர்கள் தான். ஆனால் யாருக்குள்ள சீடத்துவ தரிசனம் இருந்தது? இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. இதுதான் சீடத்துவ தரிசனங்கள். கைத்தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பெருகணும், வளரணும், வளர்ச்சி. நன்றிங்க ஐயா. ஐயா மாசிலாமணி ஐயா நன்றி. மாசிலாமணி ஐயா நிறைய ஆன்மாக்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் கேசவன் புத்தன் துறையிலிருந்து. சரிதானா? சாப்பிட்டு தூங்குறவர் அல்ல. அல்லேலூயா.
நான் உதாரணத்துக்கு சொன்னேன். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எழுந்து ஆண்டவருக்காக ஒளி வீச வேண்டும். நீங்கள் எழுந்து ஆண்டவருக்காக சுடர் விட வேண்டும். யோவான் 12:24 சொல்லுகிறது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய நம் கோதுமை மணியாக மாறி நம்மை கையெடுக்கிறது. கோதுமை மணி உருக்குலையாமல் உடைக்கப்படாமல் கோதுமை மணியிலிருந்து வித்துக்கள் வருமா? சொல்லுங்க. கோதுமை அப்படியே இருந்ததுன்னா பயிர் உடைக்குமா? உடைக்காது. உடைக்கப்படாது. துன்பம் என்ற துன்பங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். நாம் கோதுமை மணிகளாக உடைக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் உன் வழியாக நூற்றுக்கணக்கான கோதுமை மணிகளை சீடத்துவ கோதுமை மணிகளை எழுப்புவார். நீ உடைக்கப்படுவதற்கு நீ தயாராக வேண்டும். பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க, ஓ கோதுமை மணியே, உடைக்கப்பட தயாரா? உயிர் கொடுக்க தயாரா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம்.